luxury bathroom on a budget for Indian homes. பார்க்கும்போதே உங்கள் பாத்ரூம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு தோணுதா? நீங்கள் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சேவ் பண்ணி வச்ச பாத்ரூம் டிசைன்ஸ் எல்லாம் நவ் கேன் பி யோர்ஸ். இதெல்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் பட்ஜெட்குள்ளே பாசிபிள் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அப்போது யூ ஆர் டெஃபினெட்லி ராங். உங்கள் பட்ஜெட்டில் எப்படி ஒரு பாத்ரூமை லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஒரு பாத்ரூமை வெறும் பாத்ரூமாக மட்டும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்பேஸாகவும் எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். Understanding luxury in Indian bathrooms. Firstly, what does luxury mean in the Indian context? Indian spaces la luxury nu sonna it's a combination of grandeur, tradition and modern comfort. Luxury bathroom nu sonna adu verum expensive fixtures mattum kadayadu. They add a sense of tranquility. Indian bathrooms luxurious ah maatha westernized designs தான் பண்ணணும்னு இல்லை. ட்ரெடிஷ்னல் இந்தியன் டிசைன்ஸை மாடர்ன் எலமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தாராளமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். செட்டிநாட் டைல்ஸில் இல்லாத லக்ஸரியா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லக்ஸுரி. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி இந்த ரெண்டு டேமையும் ஒரே லைனில் கேட்க சர்ப்ரைசிங்காக இருக்கா? அதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். உங்கள் பாத்ரூமில் ஹை இம்பேக்ட் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸூரியஸ் பாத் டப் இல்லை ஒரு ஸ்டன்னிங் வேனிட்டி மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பீசஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பீசஸை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆக்சசரிஸோட பேர் பண்ணுங்க. நீங்கள் விண்டேஜ் ஆர் ஆன்டிக் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அது ஒரு யூனிக் டச் கொடுக்கும். ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாகவும் இருக்கும். நீங்கள் வால்ஸ் அண்ட் ஃப்ளோருக்கு நியூட்ரல் பேலட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு டைம்லெஸ் ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ஆம்பியன்ஸை என்ஹான்ஸ் பண்ண ஹை குவாலிட்டி லைட்டிங் ஃபிக்சர்ஸ் ரொம்பவே முக்கியம். கலர் ஸ்கீம் அண்ட் டைல்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்ஸ் அண்ட் டைல்ஸ் உங்கள் பாத்ரூம்க்கு லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுக்கறதுல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்கள் ஃப்ளோர் அண்ட் வால்க்கு நியூட்ரல் கலர் யூஸ் பண்ணியிருந்தாலும் டவல் ரக்ஸுக்கு பாப்ஸ் ஆஃப் கலர் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிக்சர்ஸ் ஹேண்டில்ஸ்க்கு மெட்டாலிக் ஃபினிஷஸ் ஆட் பண்ணலாம். Like gold, silver, bronze to add a touch of luxury. When it comes to flooring, affordable ஆன stylish style options நிறையவே இருக்கு. Ceramic, porcelain, mosaic and natural stone மாதிரியான சில tile options available-ஆ இருக்கு. ஒரு visual interest create பண்றதுக்கு நீங்க herringbone or subway tile மாதிரியான clever tiling patterns யூஸ் பண்ணலாம். Fixtures and fittings. The kind of fixtures you use says a lot about you. நீங்க faucets and shower head choose பண்ணும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தாலோ அதில் எலகெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் இதர் டீல்ஸ் இருக்கும்போது வாங்கலாம் ஆர் ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிராஸ் அண்ட் க்ரோம்ஸ் ஆர் பாப்புலர் சாய்ஸஸ் ஃபார் லக்ஸுரி பாத்ரூம். ஆனால் அது ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன்ஸ். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை நிக்கல் பிரஸ்ட் ஃபினிஷஸ் ட்ரை பண்ணலாம். இது சிமிலர் லுக்கில் இருக்கும் அண்ட் ப்ரைஸும் லோவராக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் லக்ஸூரியஸாக இருக்குன்னு சூஸ் பண்ணுற ஃபிக்சர்ஸ் உங்கள் பாத்ரூமோட ரெஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ்க்கு கொகசிவாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபாசெட்ஸ் மட்டும் தனியாக நல்லா இருந்தால் அது மற்ற டிசைன்ஸோட சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி நீங்கள் டைம்லெஸ் டிசைன் சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் பாத்ரூம்க்கு ஒரு எலகெண்ட் லுக்கை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜ் ஃபாசெட் அண்ட் வாட்டர்ஃபால் ஷவர் ஹெட்ஸ் பார்க்குறதுக்கு கிளாசிக்காகவும் இருக்கும் and they are also budget friendly. The role of lighting. ஒரு பாத்ரூமோட மூட் அண்ட் ஆம்பியன்ஸ் செட் பண்ணுறதுல லைட்டிங்க்கு ஒரு மேஜர் ரோல் இருக்குது. வெல் பிளேஸ்ட் லைட்டிங் இருந்தால் அது ஒரு ஸ்பேஸோட லக்ஸூரியஸ் ஃபீலை என்ஹான்ஸ் பண்ணும். லைட்டிங்னு வந்தால் ஃபர்ஸ்ட் டிப் இஸ் டு யூஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங். ஓவர் ஹெட் லைட், டாஸ்க் லைட்டிங், ஆக்சன் லைட்டிங் யூஸ் பண்ணும்போது அது ஒரு மல்டி டைமென்ஷனல் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் சாஃப்ட் அண்ட் வார்ம் லைட் யூஸ் பண்ணும்போது அது ஒரு ரிலாக்ஸிங் அண்ட் இன்வைட்டிங் அட்மாஸ்பியரை கொடுக்கும். அதே மாதிரி டிம்மர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டிங் இன்டென்சிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் லைட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ். இதை நீங்கள் வேனிட்டிஸ் அண்ட் மிரர்ஸ்க்கு பேக் லைட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவர் ஹெட் லைட்டிங்க்கு ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன் இஸ் pendant lights. This also adds a touch of sophistication to your bathrooms. Large windows, skylights, clear glass shower doors மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நேச்சுரல் லைட்டை மேக்ஸிமைஸ் பண்ணிங்கன்னா this also helps make your space luxurious. Storage and organizations. நீங்கள் ஒரு ஸ்பேஸை டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம் ஃபார் த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் இட். நீங்கள் கிளவர் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே உங்கள் ஸ்பேஸோட லுக்கை அது மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்ஸ் மாதிரியான ஆப்ஷன் உங்கள் ஸ்பேஸ்க்கு ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் மினிமலிஸ்ட் லுக்கை கொடுக்கும், விச் அலைன்ஸ் வித் லக்ஸுரி பாத்ரூம்ஸ். நீங்கள் பாத்ரூம் டிசைன் பண்ணும்போதே வேனிட்டி கேபினட்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா
you will have an ample space for toiletries and lines. Floating vanity options கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது ஒரு minimalist and contemporary look கொடுக்கும். Shelving பார்த்தோம்னா நீங்க டிஸ்ப்ளே பண்ற மாதிரியான ஐட்டம்ஸ் இருந்தா அதுக்கு நீங்க ஓப்பன் ஷெல்விங் கொடுக்கலாம். இது ஒரு airy feel கொடுக்கும் and அதே டைம்ல dust accumulate ஆக சான்சஸ் இருக்கு. நீங்க closed cabinet options பண்ணீங்கன்னா it can hide the clutter and more organized look கொடுக்கும். ஆனால் க்ளோஸ்ட் கேபினட்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது உங்கள் ஸ்பேஸை ஸ்மாலராக காமிக்கும். ஆக்சசரிஸ் அண்ட் டெக்கார் உங்கள் பாத்ரூமோட ஓவரால் ஏஸ்தட்டிக்ஸை கன்சிடர் பண்ணி டிசைன்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான ஆக்சசரிஸ் ஆட் பண்ணிங்கன்னா யூ கேன் கிரியேட் அ ஸ்பேஸ் தட் இஸ் பியூட்டிஃபுல், functional and affordable. Blessed towel, scented candles, potted plants மாதிரியான budget friendly luxury touches will greatly improve our bathroom design. Also நீங்க soft rugs, bath salts and bubbles மாதிரியான affordable elements யூஸ் பண்ணி ஒரு spa-like atmosphere create பண்ண முடியும். If you can play soothing music, this also helps. இன்னொரு இம்பார்ட்டன்டான accessory that plays a major role is mirrors. நீங்கள் லார்ஜ் மிரர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் பாத்ரூமில் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் அஸ் யூ மே ஆல்ரெடி நோ, மிரர்ஸ் ஒரு ஸ்பேஸை இன்னும் ஸ்பேஷியஸாக காட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் அண்ட் லாஞ்சிவிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் டிசைனிங் அண்ட் ஆர்கனைசிங், இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்பேஸ். A luxurious space can be defined by the sparkling neatness. நீங்கள் ரெகுலராக க்ளீனிங் பண்ணாதான் டர்ட் அண்ட் கிரைம் பில்டப் ஆகாமல் இருக்கும். இன்னொரு சின்ன விஷயம் நம்ம அடிக்கடி ஓவர்லுக் பண்ணுறது இஸ் கிரவுட். இது ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிட்டா இட் வில் ஆட் எக்ஸ்ட்ரா ஷைன் அண்ட் வாட்டர் டேமேஜையும் ப்ரிவெண்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா சர்ஃபேஸஸை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் கிளீனிங் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் ஆல் சர்ஃபேஸஸ் ட்ரை ஃபார் அ ப்ரீமியம் லுக். இப்போ போனஸ் பாயிண்ட் பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லக்ஸூரியஸ் பாத்ரூம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டுன்னு நமக்கு தெரியும். அதை பாத்ரூமில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு தெரியுமா? உங்கள் பாத்ரூம்க்கு ஸ்மார்ட் மிரர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் மியூசிக் சிஸ்டம் மாதிரியான ஸ்மார்ட் ஹோம் ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். And one more point is that you can use motion sensor lighting in your bathroom. இது டார்க்ல பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது சென்சார் பேஸ்டுனால உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த லக்ஸுரி பாத்ரூம்ஸ் ஆன பட்ஜெட் கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் உங்கள் இன்டீரியர் டிசைனர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி இன்டீரியர் பற்றின நம்மளோட மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மறக்காமல் இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Shubha.